வணக்கம் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே! சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம பண்ணிடுங்க. இது ஒரு கதை சுருக்கம் மற்றும் விமர்சனம் மட்டுமே என்று குறிப்பிடுவது பாதுகாப்பானது. எபிசோட் திவாகரனின் தூண்டுதலுடன் தொடங்குகிறது. வீட்டில் உள்ள பெண்கள் ஆண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை என்று திவாகரன் கிருபாகரனிடம் போட்டுக் கொடுக்கிறான். இதனால் ஆத்திரமடையும் கிருபாகரன் குடும்பத்தில் உள்ள பெண்களை கடுமையாக கண்டித்து அவர்களை கீழ்ப்படியச் செய்ய முயற்சி செய்கிறார். இந்த எபிசோடின் மிக முக்கியமான பகுதி கர்ணாவின் முடிவு. கோபால் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாத கர்ணா அவனை நேரடியாக சந்தித்து தட்டி கேட்க தீர்மானிக்கிறான். இது கதையில் ஒரு பெரிய மோதலுக்கான தொடக்கமாக அமைகிறது. சுயமரியாதை மிக்க பெண்ணான இந்து கிருபாகரன் மற்றும் திவாகரனின் ஆதிக்க போக்குக்கு எதிராக தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாள். குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை அவள் எப்படி எதிர்கொள்கிறாள் என்பது விறுவிறுப்பாக காட்டப்படுகிறது. கடந்த சில நாட்களாக குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவித்து வந்த திவாகரனின் சதி திட்டம் இன்று இந்துவிடம் சிக்கியது. ஒரு முக்கியமான ஆவணத்தை மாற்ற முயன்றபோது இந்து அவனை கையும் களவுமாக பிடிக்கிறாள். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் திவாகரன் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகிறான். தனது தம்பி திவாகரன் தவறு செய்ய மாட்டான் என்று கிருபாகரன் கண்மூடித்தனமாக நம்புகிறார். இந்து ஆதாரத்தை காட்டியும் இது யாரோ செய்த சதி, என் தம்பியை பழிவாங்க பார்க்கிறாய் என்று இந்துவிடம் கிருபாகரன் வாக்குவாதம் செய்கிறார். இது வீட்டில் பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. வீட்டில் நடக்கும் அநீதியைக் கண்டு கர்ணா வெகுண்டெழுகிறான். திவாகரனின் உண்மை முகத்தை ஊரறியச் செய்யப் போவதாக சபதமெடுக்கிறான். இந்த மோதல் எபிசோடின் விறுவிறுப்பை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. எபிசோடின் இறுதியில் ஒரு மர்ம நபர் வீட்டு வாசலில் வந்து நிற்பது போல காட்டப்படுகிறது. அவர் யார்? அவர் திவாகரனுக்கு ஆதரவானவரா அல்லது எதிரானவரா என்ற கேள்வியுடன் இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது. இன்றைய எபிசோட் திவாகரனின் ஒரு புதிய சதியுடன் தொடங்குகிறது. கிருபாகரனிடம் இந்துவை பற்றி தவறாக சித்தரிக்க அவனியன் ஒரு போலி கடிதத்தையோ அல்லது செல்போன் பதிவையோ பயன்படுத்துகிறான். இதனால் கிருபாகரன் இந்துவை ஊர் முன்னிலையில் அவமானப்படுத்த துடிக்கிறார். ஆனால் இந்து திவாகரனின் திட்டத்தை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து விடுகிறாள். அவன் செய்ய நினைத்த அதே தந்திரத்தை அவனுக்கே எதிராக திருப்புகிறாள். சபையில் கிருபாகரன் இந்துவை கேள்வி கேட்கும்போது இந்து உண்மையான ஆதாரங்களை மேசை மீது வைக்கிறாள். இதனால் திவாகரன் சொன்ன பொய் அம்பலமாகிறது. திவாகரன் மாட்டிக்கொண்டதும் கர்ணா சும்மா இருக்கவில்லை. குடும்பத்தை குலைக்க பார்க்கும் கோடாரி காம்பு நீதான் என்று திவாகரனை எச்சரிக்கிறான். இதனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. கிருபாகரன் இப்பொழுது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறார். எபிசோடின் இறுதியில் திவாகரன் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இன்னும் பெரிய ஒரு ஆபத்தை இந்துவுக்கு எதிராக தயார் செய்வது போல காட்டப்படுகிறது. ஒரு மர்ம நபர் திவாகரனுக்கு ஃபோன் செய்து, நாளைக்கு விடியும் போது அந்த சின்னஞ்சிறு கிளி இந்து சிறையில் இருக்கணும் என்று சொல்வதுடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. ஆக மொத்தத்தில் நண்பர்களே, இன்னைக்கு எபிசோட்ல இந்துவோட சாமர்த்தியத்தால திவாகரன் செஞ்ச சதி அம்பலமாகி இருக்கு. ஆனா இதோட திவாகரன் அடங்கிடுவான்னு தோணல. அந்த மர்ம நபர் யாரு, இந்துவை சிறைக்கு அனுப்ப திவாகரன் போட்ட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோட்ல தான் நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிருபாகரன் இப்போவாது திவாகரனோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்குவாரா? இல்லை மறுபடியும் திவாகரன் பேச்சை நம்பி இந்துவை தப்பாக நினைப்பாரா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாளைக்கு எபிசோட் அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறுபடியும் நாளைக்கு எபிசோட் சுருக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.